இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்க மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டோம். ஐயா, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, இனிமே தாமதிக்கிறது நல்லது இல்ல. அக்கா, ஐயர் தான் சொல்றாருல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்ட சொல்லுக்கா. நாம மாப்பிள்ளைங்களுக்காக காத்திருக்கலாம், ஆனா நல்ல நேரம் காத்திருக்காதுல்லக்கா. அம்மா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கம்மா. அக்கா, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? தாலியை கட்ட சொல்லு. சரிங்க ஐயரே, மாங்கல்யத்தை எடுத்து கொடுங்க. மாப்பிள்ள, மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். வாத்தியம், மங்கள வாத்தியம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஐயோ, இந்த டிரைவர் பையன் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டானே. இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தானா கல்யாணம் முடிஞ்சிருக்குமே. சரியான டைம்ல வந்து நிக்கிறானே. என்ன குண்டு தூக்கி போட போறானோ தெரியலையே. கடவுளே. ஏமா நீ தாலி கட்டுறத நிறுத்த சொல்ற? மாப்பிள்ள, நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்பதான் வரீங்க? ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தேன், அதான் நான் வர லேட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு யாரு மாப்பிள்ள? நர்ஸ் வேற கையில குழந்தைய வச்சிருக்கு. சொல்லுங்க அம்மா. அங்க மணமேடையில உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்காக உட்கார்ந்துருக்காரே செல்வம். அவர் ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. என்ன உளர்ற? உண்மையை மட்டும் சொல்லு. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தை அவரோட குழந்தைதான். கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்து என்னை ஏமாத்திட்டு இப்போ இங்க மணமேடையில உட்கார்ந்துருக்கானே, அவன் ஒரு ஃப்ராடுமா? என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? திடீர்னு இப்படி சொல்ற? இத்தனை நாளா நீ எங்க இருந்த? பொய் சொன்னேனா தொலைச்சிருவேனா? நான் சொல்றதெல்லாம் சத்தியமா, பொய் இல்ல. ஏமா இப்படி தாலி கட்டுற நேரத்துல வந்து நிக்கிறியே? நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு நான் எப்படி நம்புறது? கடவுள் சாட்சியா, நான் சொல்றது சத்தியமா. வேணும்னா என் பிள்ளை மேல நான் சத்தியம் பண்றேன், என்ன நம்புங்கம்மா. அத்த, இவன் மட்டும் இல்ல, இவனோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் ஃப்ராடுங்க தான். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? எனக்கு தலையே சுத்துது. இவங்க ரெண்டு பேரும் இவனோட அப்பா அம்மாவே கிடையாது. இவங்கெல்லாம் பணத்துக்காக திருட்டு வேலை செய்யறவங்க. ஒரே குடும்பம் மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்காங்க. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? நான் கதையில படிச்சிருக்கேன், சினிமால பார்த்திருக்கேன். ஆனா நம்ம வீட்லயே இப்படியா? அத்த, இந்த ரெண்டு ஃப்ராடுகளும் நம்ம வீட்டு பீரோலயே கள்ளசாவி போட்டு பணம் நகை எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓட பார்த்தாங்க அத்த. அப்புறம் சகல சொல்லிதான் இவங்களை கையும் காலமா புடிச்சு இங்க கொண்டு வந்திருக்கேன். அவங்க அடிச்ச பண நகை தான் இந்த பேக்ல இருக்கு.
ஆஹா, நம்மளையே ஏமாத்திட்டு போய் பணத்தை ஆட்டைய போட்டுட்டாங்களா? இவங்களோட தொழிலே இந்த மாதிரி ஏமாத்தி திருடுறதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் மூலமா இவங்களை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தேன். இவங்க பேர்ல மட்டும் 15க்கும் மேல திருட்டு கேஸுங்க இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அமைச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க. மாப்பிள, போலீஸ்க்கு கால் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லுங்க. நான் போலீஸ்க்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏமா காதக, எல்லாத்தையும் சைலண்டா இருந்து முடிச்சிட்டானே. நல்ல வேளை அந்த ஃப்ராடு குடும்பம் நம்மள காட்டி கொடுக்கல. வணக்கம் மேடம். வணக்கம் இன்ஸ்பெக்டர், இந்த திருட்டு கும்பலை புடிச்சிட்டு போங்க. சார் எல்லாத்தையும் போன்ல சொன்னார் மேடம். நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன். நீங்க அப்புறம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ம், அப்பதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். சரிங்க சார், வந்து கொடுக்கறேன். ஓகே மேடம். வாங்க கான்ஸ்டபிள், உங்களை கூட்டிட்டு போங்க. வாமா. ஏய் வடாயா. ஓ இப்ப இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? அதுக்குள்ள இவன் எப்படி வெளியே வந்தான்? அத்தை, நான் தான் அவனை ஜாமீன்ல வெளியே எடுத்தேன். நீங்களா? நீங்க எதுக்கு மாப்பிள்ள இவனை ஜாமீன்ல எடுத்தீங்க? உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, 2 பேரும் ஒருத்தர் விரும்பிட்டாங்க. நவீன ரொம்ப நல்ல பையன், படிச்சிருக்கான், வசதியானவன், நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன். துர்காவை அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா துர்காவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அத்தை, இல்ல மாப்பிள்ள, இவன் ஏழை மாதிரி நடிச்சு நம்ம வீட்ல டிரைவரா சேர்ந்து என்னை ஏமாத்தி இருக்கான். இப்போ ஒரு திருட்டு கும்பல் என்னை ஏமாத்திட்டு போச்சு இல்ல, அவங்களுக்கும் இவனுக்கும் பெருசா வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. அத்தை ப்ளீஸ், அந்த திருட்டு கும்பலோட இவனை கம்பேர் பண்ணாதீங்க. துர்கா மேல இருக்க லவ்ல தான் அப்படி பண்ணிட்டான். கண்டிப்பா உங்களை ஏமாத்துறதுக்காக இல்ல. இல்ல மாப்பிள்ள, என்னால ஒத்துக்க முடியாது. இவன் மட்டும் என்கிட்ட நேரா வந்து உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நேர்மையா கேட்டிருந்தா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து டிரைவரா நடிச்சு என்னையே ஏமாத்திருக்கான். இவனை என்னால மன்னிக்கவே முடியாது.